பார்த்து நியாயத்தை மட்டும்தான் பேசுறீங்க. என் நிலையில இருந்து பாருங்க. அப்பதான் என் வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிருக்கேன். எங்களுக்கு தெரியாம கருவை கலைச்சவள எந்த நம்பிக்கையில எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்க? அம்மா, இதெல்லாம் எதுவுமே நடக்கலங்கிற நம்பிக்கையில கூட்டிட்டு போங்கம்மா. இனிமே நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குமா. இதுக்கு பிறகு கங்கா கர்ப்பமாவா, ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுப்பாங்கிற நம்பிக்கையில கூட்டிட்டு போங்கம்மா. பெரியவங்க நாம மன்னிப்போங்கிற தைரியத்துலதான் சின்னவங்க தப்பு பண்றாங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இன்னொரு குழந்தை குழந்தை கங்கா கங்காவுக்கு இன்னொரு கப்போ 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 அம்மா அம்மா படுத்துக்கம்மா. அம்மா படுங்க. ஒண்ணும் இல்லம்மா. பதற்றப்படாதீங்கம்மா. கொஞ்சம் நிதானமா இருங்க. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா படுத்துக்குங்கம்மா. பதற்றப்படாதீங்க. அம்மா பயப்படாதீங்கம்மா. அம்மா என்னாச்சு? படுங்கம்மா. மெதுவா படுங்க. சார், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் போய் சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன். சரிப்பா. வரேங்க அண்ணே. அண்ணியை பாத்துக்கங்க. சம்மந்தி அம்மா, கற்பகம் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. கங்காவோட நல்ல வாழ்க்கைக்காக நான் எதை வேணா தாங்கிப்பேனே. ஆனா கங்காவுக்கு ஒண்ணுன்னா ஐயா தாங்க மாட்டாரு. ஐயாவுக்கு ஒண்ணுன்னா நாங்க யாருமே இருக்க மாட்டோம். மாப்பிள்ள சொல்ற ஒரு வார்த்தையில தான் எங்க எல்லாரோட வாழ்க்கையுமே இருக்கு. அண்ணே, எங்க வீட்டு கங்கை நதி உங்க வீட்டுல கரை புரண்டு ஓடணும்னு எங்க வீட்லயே இருந்துகிட்டு கண்ணீர்ல ஓடக்கூடாது. போயிட்டு வரேன்னு. மெதுவா மூச்சு வாங்கக்கா. நீ வாங்குறத பார்த்தா ஒரேடியா போய் சேர்ந்துருவ போல இருக்கு. மகராசி, உன் வார்த்தை பலிக்கிட்டு உன் கூட சேர்ந்து லோல் பண்றதுக்கு பேசாம போய் சேர்ந்துடலாம். நல்லா இருக்கே. நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? எனக்கு பண்ணல, என்ன வச்சு எல்லாருக்கும் பண்றியே. இப்பவும் அதே வேலைக்கு தான் உன்னை வர வச்சிருக்கேன். எங்கயா பேண்டாள வச்சு கங்காவுக்கு கெடுதல் பண்ண நினைச்ச? நீதான் கம்பி எண்ணுவ. அட லூசாக்கா, நான் தயிருக்கே தெரியாம வெண்ணெய் எடுக்கிறவ. என் கூட வா. பேண்டாள வஞ்சி, இந்த இடத்துல கங்காவை தொடுறது கரண்ட் தொடுறதுக்கு சமம். அந்த கரண்ட கண்ட்ரோல் பண்ற சுவிட்ச் என் வாயில இருக்கு. சீமந்தத்துல சீரழிஞ்சவ இங்க எப்படி இருக்கான்னு பாக்க வேணா? வாக்கா. என்ன இளவஞ்சி, இவ்வளவு கூட்டமா இருக்கு? நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை போல இருக்கு.
ஆமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? கையில மனுவை காணோம். நான் மனு கொடுக்க வரலைங்க. ஆ, என் மகளுக்கு பேர் வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். பேர் வைக்கவா? இது என்ன புதுசா இருக்கு? ஏதோ ஏர் பிரச்சனை ஊர் பிரச்சனைனா இங்க வரலாம், பேர் வைக்க கூடவா இங்க வருவாங்க? இல்லம்மா, எங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு சப் கலெக்டர் அம்மா தான் பேர் வைக்கணும்ன்றது என் புருஷனோட ஆசைமா. அந்த ஆசையில இடி விழ. நல்லவங்க பேர் வச்சா நல்லா வளரும், பெரியவங்க பேர் வச்சா நிறைவா வாழும். தப்பா வாழ்ற சப் கலெக்டர் பேர் வைக்கலாமா? ஏமா இந்த மாதிரி பேசுறீங்க? சப் கலெக்டர் அம்மா நல்லவங்க தானே. ஆ, அது நேத்து வரைக்கும், இன்னைக்கு இல்ல. ஆமா, உனக்கு சொந்த ஊர் எது? திருவாரூர். அதான், இங்க நடந்த திருவிழாவை பத்தி உனக்கு தெரியல. இத பாருமா, இந்த கங்கா இருக்காளே, அவ புருஷனுக்கு தெரியாம கர்ப்பத்தை கலைச்சிட்டு வந்திருக்கா. அப்படியா? ஆமா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? அது மட்டும் இல்ல, புருஷன் துரத்தி விட்டதுனால பிறந்த வீட்லயே வாழ வெட்டியா இருக்கா. அவ போய் பேர் வச்சா குழந்தை நல்லா இருக்குமா? மங்காக்கா, ஆ? ஐயே, வணக்கம். இத பாருமா, பொம்பளை பிள்ளையா பெத்து வச்சிருக்க. அந்த அதிர்ஷ்டம் கிட்ட திமிரு பிடிச்ச கங்கா பேர் வச்சா நாளைக்கு இது வளர்ந்து பெரியவளானதும் சொல்லாம கொள்ளாம இவன் கூடயாவது ஓடிடும். நாளைக்கு இந்த குழந்தை 100 சட்டை போடலாம், 100 புடவை கட்டலாம். ஆனா பேருன்னு வச்சா ஒரே ஒரு பேரு தான் வைக்கணும். அந்த பேரும் நல்லா வச்சா மட்டும் பத்தாது, நல்லவங்க தான் வைக்கணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். தெரிஞ்சே உன் புள்ள வாழ்க்கையே சகதியில தள்ளாத. சரியான நேரத்துல சொன்னீங்கம்மா. என் புருஷன் வெளியில தான் இருக்காரு, அவரோட நான் இப்பவே ஊர் போய் சேர்றேன். சரி சரி. ஐயோ ஐயோ. என்ன மங்காக்கா? சும்மா சொல்லக்கூடாது இளவஞ்சி, ஆரம்பத்திலே அசத்திட்ட. அக்கா, அடுத்தது யாருன்னு பாருக்கா. வேற மங்காக்கா, என்ன என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு. நீயே வந்து பாரு. நான் இல்ல, ஆத்தி. அந்த டவாலி போட்டு கொடுத்துட்டானோ? இளவஞ்சி, ரொம்ப பயமா இருக்குடி. பேசாம இங்க இருந்து போயிடுவாட்டி. எனக்கும் அப்படிதாக்கா இருக்கு. இதுக்கு மேல போனா கண்டுபிடிச்சிருவா. இருந்து சமாளிப்போம். வணக்கம். வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. என்னோட உதவி பணம் எனக்கு கிடைக்கவே இல்லை. சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரிங்க. சரிம்மா. மேடம், எங்க ஏரியாவில் ட்ரைனேஜ் லைன் உடைஞ்சு கொசு அதிகமா இருக்கு. அது விஷயமா மனு எழுதி கொண்டு வந்திருக்கேன். சரி, கொடுங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். சரி மேடம். அம்மா இந்தாங்கம்மா. அக்கா, அவ நம்மள பார்க்க வரல, மனு வாங்க வந்திருக்கா. எனக்கு நியாயம் கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரிங்க. அதானே திரும்பி வந்திருக்கா. நான் இல்ல, போறேன். இரு. மேடம், வணக்கம் மேடம். என்ன ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு. திருவாரூர் தேவராஜன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க மட்டும் எனக்கு பேங்க் லோன் வாங்குறதுக்கு சிபாரிசு கடிதம் கொடுக்காம இருந்தீங்கன்னா என்னால டிராக்டர் வாங்கி விவசாயம் பார்த்துக்க முடியாது மேடம். பேங்க்ல லோன் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க மேடம். வாங்கின லோனையும் பைசா பாக்கி இல்லாம திருப்பி கட்டிட்டேன் மேடம். இது என் குழந்தை. நீங்க தான் மேடம் பேர் வைக்கணும். உங்களுக்கு நான் மாலை வாங்கிட்டு வரதுக்குள்ள யாரோ இவன் மனசை கலைச்சிருக்காங்க மேடம். யார் என்ன சொன்னா எனக்கு என்ன மேடம்? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவங்க. நீங்க தான் என் குழந்தைக்கு பேர் வைக்கணும். நான் எதுக்கு? வீட்ல இருக்கிற பெரியவங்க விருப்பப்படியே பேர் வைங்க. பெரியவங்கன்னா யாரு? முன்னாடி பிறந்தவங்கள பெரியவங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க தான் மேடம் பெரியவங்க. நீங்க ரொம்ப ரொம்ப பெரியவங்க மேடம். நீங்களே பேர் வைங்க. என்ன மங்கா கைவன்
லோன்ல வாங்கின டிராக்டரை வயல்ல ஓட்டாம வாயிலே ஓட்டுறான். அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நீ வா. இருக்கா? குழந்தைய என் கையில கொடுத்துட்டு மேடம்க்கு மாலையை போடுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், குழந்தைய கொடுங்க. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? இளவஞ்சி இளவஞ்சி இளவஞ்சி. இளவஞ்சிங்கிறது ரொம்ப நல்ல பேரு. இதே வைங்க, நல்ல பொண்ணா வளருவா. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன் மேடம். சரிங்க. இளவஞ்சி இளவஞ்சி வாமா போலாம். இளவஞ்சி சரி இந்தாங்க மேடம். சரிங்க. இளவஞ்சி, பாவண்டி நீ. குருவி உட்காந்து கோபுரம் சாஞ்சிருமா, இல்ல காக்கா குடிச்சு கடல் தண்ணி தான் காலி ஆயிடுமா? அவ நல்ல பேரை நீ கெடுக்க பார்த்த, ஆனா அவ உன் பேரைய நல்ல பேர்னு சொல்லி உன் மூச்சிலே கறியை பூச்சிட்டாளே. என்னதான் நம்ம வதந்திய பரப்புறவங்களா இருந்தாலும் கங்கா வாழ்க்கையை படிச்சவங்க அதை நிரூபிச்சிட்டா பாத்தியா? வந்து கவனிச்சுக்கிறேன். சரி, கண்டிப்பா முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுங்க. சரி கங்கா, வாங்க அண்ணி. இங்க வந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உள்ள வந்திருக்கலாமே. நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல, வேற விஷயமா வந்தேன். எதுக்காக அந்த குழந்தைக்கு ஏன் பேரை வச்ச? பெரிய லட்சாதிபதிக்கு பிறந்தவனா? என் பேரை ஒரு டிராக்டர் சொந்தமா வாங்க வக்கில்லாதவ அவ பொண்ணுக்கு வச்சிருக்க? அன்னக்கிளி, வண்ணக்கிளி, மங்கா, கங்கான்னு 1008 பேர் இருக்கிறப்ப ஏன் பேரை எதுக்கு வச்ச? ஏன்னா அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணி. பேரு மட்டும் இல்ல, எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும். வரேன் அண்ணி. இளவஞ்சி திரும்ப. இருக்கு, மூக்கு இருக்கு, முழுசா அரல. என்னது? இந்த சந்தன கட்டை இருக்கே, சந்தன கட்டை, அத விருப்பமா தேய்ச்சாலும் மணக்கும், வெறுப்பா தேய்ச்சாலும் மணக்கும். இந்த கங்கா இந்த சந்தனம் மாதிரி. போதுங்கா, குடு. இருடி, இதெல்லாம் குடிச்சாதான் உனக்கு தெம்பு வரும். நான் தெம்பாதான் இருக்கேன். ஆமா, அதான் பார்த்தா தெரியுது. என்ன மங்காக்கா, வந்த வேலையும் அக்கா, கங்கா மாமியார ஒரு 8 பார்த்துட்டு போயிடலாமா? என்ன இளவஞ்சி, நீ நிதானமா தான் பேசுறியா? சீமந்தத்துல அந்த கலெக்டர் என்ன சொன்னாரு ஞாபகம் இல்ல? கலெக்டரா என்ன சொன்னாரு? இனிமே கங்காவுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொன்னாரா இல்லையா? அவரு அந்த மாதிரி தானே சொன்னாரு. நமக்கும் இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. கலெக்டர் ஆபீஸ்ல அந்த குழந்தைக்கு என் பேரை வச்சு என் மூக்க அறுத்தாலே அந்த கங்கா, பதிலுக்கு அவ மூக்க நான் அறுக்க வேணா? இப்ப அறுத்து காட்டுறேன் பாரு, வா. யாரம்மா பார்க்கணும்? கலெக்டரோட அம்மாவை உள்ள பார்க்கணும். போங்கம்மா, உள்ளதான் இருக்காங்க. மங்காக்கா, என் மூக்க அறுத்தால இப்ப என்ன பண்ற பாரு. என்ன மணிமேகல, நல்லா இருக்கியா? இருக்கேன். என்ன விஷயம் இந்த பக்கம்? செத்து பழச்சு வந்த கற்பகத்தம்மாவ பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். பார்க்க வந்திருக்கீங்களா? வெறும் கையோட வந்திருக்கீங்க? இல்லையே, தோ கையில வளையலு மோதிரம் இருக்கே. கொஞ்சம் நிறுத்துறீங்களா?
உடம்பு சரியாதவங்கள பார்க்க வந்திருக்கோமே, பழங்கிழம் வாங்கிட்டு வரணும்ன்ற நாகரிகம் கூட தெரியாதா? இல்ல மணிமேகல, பழம் சாப்பிடுற அளவுக்கு அவங்க தெம்பா இருக்காங்களான்னு பாத்துட்டு பின்னாடி வண்டியில அனுப்புறோம். முதல்ல நாங்க போய் அவங்கள பாக்குறோம், நீ ஒதுங்கு. இவ கிடக்குறா, வா மங்காக்கா. கற்பகம்மா, கற்பகம்மா. இந்த குளுக்கோஸ் மறந்துட்டேனே. பரவாயில்லக்கா, அடுத்த தடவை ஜூஸ் போடும்போது போட்டுறேன். கற்பகம்மா, எப்படி இருக்கீங்க? கடவுள் நல்லவங்கள தான் சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல உண்மையா போயிடுச்சு. இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களாமா? பரவாயில்லம்மா. உடம்பு மட்டும் தேறிடுச்சு, ஆனா மனசுதான் இன்னும் தேரல. எப்படி தேரும்? இந்த மாதிரி அடுத்தடுத்து அதிர்ச்சியா வந்தா மலையே தேராதுங்கிறப்ப மனசு எப்படி தேரும்? மெல்ல மெல்ல நாமளாதான் மனசை தேத்திக்கணும், கூடவே மனசையும் மாத்திக்கணும். அம்மா அம்மான்னு உங்க காலையே குழந்தை மாதிரி சுத்திட்டு இருந்த உங்க பையனே உங்களை கொல்ல பாத்திருக்காரு. நான் கூட சீமந்த தண்ணிக்கு கங்கா தான் கர்ப்பம்னு பொய் சொல்றான்னு தான் ஆரம்பிச்சேன். கடைசியில உங்க மகன் இல்ல தப்பு பண்ணிருக்காரு. என்னமா சொல்ற? என் மக தப்பு பண்ணானா? பின்ன கலைச்சத வெளியில சொல்லாத, நானே நேரம் வரும்போது சொல்றேன்னு சத்தியம் வாங்கினா எந்த பொண்ணுதான் புருஷன் பேச்ச மீறுவா? இத நீ நம்புறியா? நடந்த நிஜத்தை நம்பிதானமா ஆகணும். இவ வேற வழியில போடுறா. உட்காந்து நிறைய யோசிப்பா போல இருக்கு. மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்க, கங்கா இடத்துல நீங்க இருந்திருந்தா புருஷன் வாங்க சத்தியத்தை மீறி இருப்பீங்களா? இது பாரு இளவஞ்சி, தேவையில்லாம நீ கலகம் பண்ண வந்திருக்கியா? கங்கா பண்ணது பச்சை துரோகம். எந்த நிலையிலையும் நான் அதை மன்னிக்க தயாரா இல்ல.